ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பேனையும் ஆதாரையும் எப்படி லிங்க் பண்ணுறதுன்றதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நீங்கள் இன்கம் டேக்ஸ் அப்படின்ட்டு கூகுளில் சர்ச் பண்ணுங்கள். சர்ச் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட் ஆப்ஷன் வரும், அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா குயிக் லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதை செலக்ட் பண்ணுங்கள். இப்போ உங்கள் பேன் அண்ட் ஆதார் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ண மாதிரி இருக்கும். என்ட்ரு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுத்தீங்க அப்படின்னா கண்டினியூ டு பே த்ரூ பே டேக்ஸ் அப்படின்றது வரும். ஓகேங்களா, நீங்கள் இது வரைக்கும் பே பண்ணல அப்படின்னா அந்த மாதிரி ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. இது பண்ணிங்கன்னா எப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் உங்களோட பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். கன்ஃபார்ம் பேன் நம்பர்ன்ற இடத்துலையே திரும்ப பேன் நம்பர் என்ட்ரு பண்ணுங்கள். பண்ணிவிட்டு உங்களோட மொபைல் நம்பர் நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் கண்டினியூ கொடுங்க. உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும், அதை என்ட்ரு பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. ஸோ இப்போ உங்களோட பேன் டீட்டெயில்ஸ் வியூ ஆகும். மறுபடியும் கண்டினியூன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி தான் போர்ட்டல் ஓப்பன் ஆகும். அதில் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ் அப்படின்றத நீங்கள் ப்ரொசீட் கொடுங்க. கொடுத்ததுக்கப்புறம் அசஸ்மெண்ட் இயர் கேட்கும். அதில் எப்போவுமே கடைசியாக இருக்க இயர் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா இப்போ நம்ம 26 இருக்கோம் அப்படின்னா 26-27 நம்மளோட அசஸ்மெண்ட் இயராக இருக்கும். ஸோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். டைப் ஆஃப் பேமெண்ட்டில் அதர் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் சப் டைப் ஆஃப் பேமெண்ட் ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. அதில் ஃபீ டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், ஃபஸ்ட்லேயே இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. தென் கண்டினியூ கொடுங்க. இப்படி தான் ஓப்பன் ஆகும். அதில் ஃபீ பேமெண்ட் 1000 அப்படின்னு காட்டும் உங்களுக்கே. ஸோ அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்தீங்கன்னா பேமெண்ட் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். அதில் எல்லாமே இருக்கும். நெட் பேங்கிங், டெபிட் கார்டு, யூபிஐ எல்லா ஆப்ஷனும் இருக்கும். ஸோ இப்போ நம்ம நெட் பேங்கிங் மூலமாக தான் பே பண்ண போகிறோம். நெட் பேங்கிங் நான் செலக்ட் பண்ணிவிட்டு அதில் எஸ்பிஐன்னு இருக்கும். நான் எஸ்பிஐயில் தான் பே பண்ண போகிறேன். எஸ்பிஐ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி தான் உங்களுக்கு வியூ ஆகும். ஸோ அதில் நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணிங்க அப்படின்னா பே நவ் அப்படின்ற ஆப்ஷன் உங்களுக்கு இருக்கும். அதை நீங்கள் செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிங்கன்னா ஐ அக்ரி த டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் டிக் பண்ணி விட்டுட்டு சப்மிட் கொடுங்க. சப்மிட் டு பேங்க்னு இருக்குங்களா. ஸோ இதை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஸோ உங்களோட யூசர் நேம், பாஸ்வேர்டு எல்லாம் போட்டு நீங்கள் பே பண்ணிவிடுங்க. ஸோ பே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எப்படி தான் வரும். நீங்கள் இதில் டவுன்லோடுன்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் பே பண்ண ரெசிப்ட் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷத்துக்கு அப்புறம் உடனே ஓப்பன் பண்ணாதீங்க. திரும்ப பே யூஸிங் அப்படின்ற மாதிரி பே பண்ணுற ஆப்ஷனுக்கு போகும். ஸோ நீங்கள் உடனே ஓப்பன் பண்ணாமல் ஒரு 15-20 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணுங்கள். திரும்ப இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் குயிக் லிங்க்ஸில் இருக்கிற லிங்க் ஆதார் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிவிட்டு உள்ளே வந்தீங்க அப்படின்னா பேன் ஆதார் நம்பர் கொடுத்து வேலிடேட் கொடுக்கணும். திரும்ப அதே மாதிரி தான் கொடுத்தீங்க அப்படின்னா ஸோ இப்போ நம்ம பே பண்ண டீட்டெயில்ஸ் ஷோ ஆகும். ஸோ இப்போது கண்டினியூ கொடுத்துட்டு உள்ளே போங்க. உங்கள் ஆதாரில் இருக்க மாதிரி நேம் அண்ட் ஆதாரில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பர் கொடுத்து ஐ அக்ரி டு வேலிடேட் மை ஆதார் டீட்டெயில்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் நீங்கள் டிக் பண்ணி விட்டுட்டு லிங்க் ஆதார் அந்த ஆப்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிங்கன்னா அதில் லிங்க் பண்ணியிருக்க மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும். ஸோ அந்த ஓடிபியை நீங்கள் என்ட்ரு பண்ணிவிட்டு வேலிடேட் கொடுங்க. யுவர் ஆதார் பேன் லிங்கிங் ரெக்வஸ்ட் ரிசீவ்டு அண்ட் சென்ட் ஃபார் வேலிடேஷன் இப்படின்ற மாதிரி ஆப்ஷன் வரும். அவ்வளோதாங்க. நீங்கள் உங்களோட பேன் ஆதார் லிங்க் பண்ணுறதுக்கு ரெக்வஸ்ட் நம்ம சப்மிட் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் அடுத்த 24 ஹவர்ஸ்க்கு அப்புறம், அதாவது அடுத்த நாள் நீங்கள் திரும்ப சேம் தான் லிங்கிங் பேன் ஆதார் டீட்டெயில்ஸ் இருக்குது இல்லைங்களா, அந்த ஆப்ஷனில் போய்ட்டு லிங்க் ஆகிருக்கான்றது செக் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி எப்படி லிங்க் பண்ணுறது செக் பண்ணுறதுன்ற வீடியோ நான் போட்டிருக்கேன், அதில் போய்ட்டு பாருங்கள். ஓகேங்களா. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்றதை நான் நம்புகிறேன். ஸோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.